அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்க. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்பதாவது உறுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 32,805. ஓகேங்களா? அடுத்தது ஆறாவது உறுப்பு 1215. என்ன கேட்டிருக்காங்க? 12 எவ்வளவு, அதனுடைய உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது என்ன தொடர் வரிசை? பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசைக்கான பொது வடிவம் ஃபார்முலா என்னது? Tn = AR பவர் n-1. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே nக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 9. ஏ தெரியுமா? தெரியாது. ஆர் தெரியுமா? தெரியாது. n என்னது? 9. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. ஈக்குவல் டு என்ன, எவ்வளோ வருது? 32,805. இதுதான் முதல் ஈக்குவேஷன். அடுத்தது T6 1215ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொது வடிவத்தில் எழுதும்போது A R பவர் 6 - 1 5. ஓகேங்களா? ஈக்குவல் டு 1215. இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல் சமன்பாட்டை ரெண்டாவது சமன்பாட்டில் வகுக்க போகிறேன். ஓகேங்களா? வகுக்கலாமா? ஸோ முதல் சமன்பாடு என்னது? AR பவர் 8 ஈக்குவல் டு 32,805 பை AR பவர் 5 வகுத்தல் 1215. இப்போ ஏக்கு ஏ கேன்சல் ஆகிடும். ஆர் பவர் 5 ஆர் பவர் 8. அப்போ 8ல் என்ன பண்ணணும்? 5 கழிச்சிக்கணும். அப்போ கழிச்சா என்ன வரும்? 3. சரிங்களா? அப்போ இதை வகுக்கலாமா? இப்போ பாருங்கள், 32,805 பை 1215. 5ஆல் வகுக்க போகிறேன். 2 5 10, 4 5 20, 3 5 6 30, 5 25, 6 30, 1 5. அடுத்தது 1 3 5 3 5 6 7 8 3 24, 1 3 6, 1 3 மீதி 2 5 5 8 24, மீதி 1 2 7 21, 99 81. அப்போ இங்கே 9 18, மீதி 3. அப்போ 9 18 3 7 4 9 36. அடுத்தது 3 9 27. அடுத்து 1 9 1 9 18, 9 18, மீதி எவ்வளோ இருக்குது? இதில் 2 6 63. அப்போ 7 9 63. இப்போ ஆர் பவர் 3 மதிப்பு என்னது? 27. அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு, நம்ம 27 உடைச்சோன்னா 3ஆல் டிவைட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபேக்டரைஸ் பண்ணால் 9 3 27, 3 3 9. எப்படி எழுதலாம்? 3/3. அப்போ ஆருடைய மதிப்பு என்னது? ஆர் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1 இல்லைன்னா 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரதியிட போகிறோம். நான் இரண்டாவது சமன்பாடு 2ல் R = 3 பிரதியிட. ஓகேங்களா? இப்போ இரண்டாவது சமன்பாடு என்னது? AR பவர்
5 ஈக்குவல் டு 1215. இப்போ ஏ தெரியுமா? தெரியாது. ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. 3 அடுக்கு 5 ஈக்குவல் டு 1215. இப்போ ஏ தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு 3 அடுக்கு 15 எப்படி கொண்டுட்டு வரோம்? அடுத்த பக்கம் கொண்டுட்டு வந்தால் 1/3 5 தடவை எழுதிக்கிறேன். 1/3 1/3 1/3 1/3. இப்போ 1 3 3 4 12 0 5 5. இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒவ்வொரு 3 நம்ம டிவைட் பண்ணால் கடைசியாக ஏவுடைய மதிப்பு என்ன வரும்? 5. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? T12 கண்டுபிடிக்கலாங்களா? T12 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n-1. என்னன்றது என்னது? 12. அப்போ 11. ஓகேங்களா? ஏன்றது என்ன மதிப்பு? 5. ஆறினுடைய மதிப்பு 3 அடுக்கு 11. அவ்வளோதான். இதை நம்ம பெருக்குனா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நீங்கள் இதோட நிறுத்திக்கோங்க. அப்போ 12வது உறுப்பு என்னது? 5 × 3 அடுக்கு 11. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.